ஆஷாட நவராத்திரி மடிமாலை விரதம் ஆனி மாதம் 31ஆம் நாள் 15/7/2026 புதன்கிழமை துவங்கி ஆடி 6 22/7/2026 புதன்கிழமை நவராத்திரி பெருவிழா கொண்டாடப்படும். 23ஆம் தேதி தானே நவராத்திரி கடைசி நாள்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு நான் முழுசாக சொல்லும் பொழுது புரியும். இந்த 22ஆம் தேதி மடிமலை சுமந்தவர்கள் எல்லாம் மதியம் 1 மணிக்கு பல்வேறு மாவட்ட மாநில பக்தர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அம்மாவிற்கு மேலதாளங்கள் முழங்க சீர்வரிசை அழைத்து வரப்படும். சீர்வரிசை என்பது என்னன்னா, அன்னைக்கு நன்றி கடனாகவும் மற்றும் அன்னையினுடைய பிள்ளை என்கின்ற உரிமையாகவும் எல்லாரும் சீர் வைப்பாங்க. வருடத்தில் அனைத்து நாட்களும் அம்மா நமக்காக செய்யப்பட்ட நன்மைகளுக்கும் மற்றும் நன்றிக்கும் அன்னையை ஏதோ ஏழைகளால் முடிந்த சிறு சிறு பங்களிப்புகளை கொடுத்து பசியாற்றக்கூடிய விஷயமாக அன்றைய தினம் இருக்கும் அப்படின்னு என்பது தான் இந்த சீரனுடைய முழு தத்துவம். அம்மா உபதேசித்தது பார்ப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக என் பிள்ளைங்க எனக்காக ஒரு பிடி சக்கரநாசம் கொண்டு வந்திருக்காங்களா, என் பிள்ளைங்க எனக்காக ஏதாவது கொண்டு வந்திருக்காங்களான்னு கொண்டு வந்து இங்கே படைக்கப்பட்டு எல்லா பக்தர்களுக்கும் அது பிரசாதமாக கொடுக்கப்படும். அது பெரிய ஒரு அழகான ஒரு தருணம். அதுபோல் மாலை 4 மணி முதல் 7 மணி வரை மடிமாலை சுமக்கப்பட்ட அனைத்து பக்தர்களும் அம்மாவிற்கு பாலாபிஷேகம் செய்யப்படும். யார் மடிமாலை முழுமையாக சுமந்து பாலாபிஷேகம் செய்யப்படுகின்றாரோ அவர்களினுடைய ஊழ்வினை போக்கி எதை நினைக்கின்றாரோ அதை அடுத்த வருடத்திற்குள் முழுமையாக அவர்களுக்கு நிரந்தரமாக கொடுக்கப்படும் என்பது அம்மாவினுடைய வாக்கு. போன வருடம் பண்றவர்களுக்கும் தெரியும். இந்த வருடம் இதை அம்மா அருள் ரூபமாக சொல்லியிருக்கிறாங்க. 6 மணிக்கு அம்மாவிற்கு சர்வக்கொடி மகா அபிஷேகம் நடைபெற ஆரம்பிக்கும். கோடான கோடி கண்கள் வேண்டும். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சூழ ஜெய்வராகி என்கின்ற நாமமும் மேளமும் தாளமும் தாரையும் தப்பட்டமும் வாத்தியமும் சங்கும் முழங்க அன்னைக்கு அபிஷேகம் நடைபெற ஆரம்பிக்கும் மங்கள வாத்தியத்துடன். இந்த அபிஷேகத்தை பார்ப்பவருக்கும் மற்றும் அபிஷேகத்தினுடைய பெரிய முக்கிய பங்கும் உலகம் அமைதி பெறுவதும் மற்றும் தன் பக்தர்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் சம்ஹாரமாவதும் மனதில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய ரணம், அதாவது தீராத குழப்பத்தை இந்த அபிஷேக ரூபமாக தீர்ப்பது தான் அம்மாவினுடைய பேரருளான அதிசயம் அப்படின்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் 7 மணிக்கு நடைபெறக்கூடிய மகா தீச்சட்டி, தீராத நோய் உள்ளவர்கள் மற்றும் தீராத நோய் இருந்து அதை அம்பாள் அருள்வாக்கு ரூபமாக நிறைய பேருக்கு கொடுத்து தீர்த்து வைக்கப்பட்டவர்கள், மடிமலை சுமப்பவர்கள் மற்றும் படிப்பில் வெற்றி பெறக்கூடியவர்கள் மற்றும் கல்வி வேலை சம்பந்தப்பட்டவர்கள் இந்த தீச்சட்டி சுமப்பாங்க. எதற்காக இந்த தீச்சட்டி அப்படின்னா, இந்த தீச்சட்டி சுமந்து வரும் நேரத்தில் அம்பாள் முழுமையாக விரதம் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு 9 நொடி வெண்பட்டு தரிசனம் கொடுப்பாங்க. வெண்பட்டு தரிசனம் தவயோக தீபம் ஏற்றப்படும். 9 நொடி அம்மா இந்த வருஷம் இந்த 9 நொடி வெண்பட்டு தரிசனத்தை யார் கண்ணில் தென்படுகின்றதோ அவர்கள் அடுத்த வருடத்திற்குள் புகழினுடைய உச்சத்திற்கு சென்றே தீர்வார் என்பது அம்மாவினுடைய முழுமையான வாக்கு. நான் சத்தியம் பண்ணுவேன். இதுக்கு யார் முழுமை என்றால் நானே முழுமை. என்னை போல இந்த சன்னிதானத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இதற்கு அடையாளம். அவளுடைய நாமம் அடையாளம். அவளுடைய ஆலயம் உயர்ந்ததற்கு உண்டான அடையாளம் எதனால் இந்த வெண்பட்டு தரிசனம் தான். உலகத்தில் எங்க இருந்தாலும் சரி, நீங்க எங்கெல்லாம் இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில் எவ்வளவுலாம் கஷ்டம் இருந்தாலும் சரி, நான் சத்தியம் பண்ணி சொல்லுவேன், வருஷத்துல ஒரு முறை இந்த வெண்பட்டு தரிசனத்தை தயவு செஞ்சு எங்க இருந்தாலும் பார்த்துருங்க. ஆனால் அது எப்போ வெண்பட்டு தரிசனம் கிடைக்குன்றது தெரியாது. கண்டிப்பாக 9 மணிலிருந்து 12 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் திரை விலகி அன்னை தன் பக்தர்களுக்கு வெண்பட்டு தரிசனம் தருவார்கள். அந்த 2 மணி நேரம் தன் பக்தர்கள் அம்மா அம்மானு ஏக்கத்தில் இருக்கும் பொழுது அம்பாள் தன்னுடைய தேகத்தை அக்னியில் பிரவேசம் செய்து மீண்டும் புது உயிர் எழுந்து அந்த ஜோதியை உலகத்திற்கு காமிக்கும் பொழுது அவளுடைய பக்தர்களினுடைய அவலை நிலையை போறாம். ஒரு நொடியில உலகமே பிரமிக்கக்கூடிய அளவிற்கு வானத்திலிருந்து தேவர்கள் வந்து மந்திரமும் வேதமும் உபாசனையும் உபதேசமும் செய்யக்கூடிய மகாசக்தி ஸ்வரூபமாக வெண்பட்டு தரிசனம் காட்சி கொடுப்பாள் அந்த தவயோக தீபம். தயவு செஞ்சு வராகினுடைய பக்தர்கள் வழி தெரியாமல் வீட்டில் வழிபாடு செய்கிறவங்களும் சரி, எங்கெங்கெல்லாம் இருந்து அந்த தாயை உயிராக நினைப்பவர்களும் சரி, நீங்க ஒரு முறை இந்த சன்னிதானத்தில் வெண்பட்டு தரிசனத்தை வந்து நின்று பார்த்துருங்க. பார்த்த அடுத்த கணம் தெரியும். நீ எதையெல்லாம் இழந்திருக்கின்றாயோ அதையெல்லாம் உனக்கு தந்து உனக்கு மிகப்பெரிய அரியணை என்கின்ற புகழினுடைய உச்சத்துக்கு தரும். திரையுலகமாகட்டும், அரசாளும் உலகமாகட்டும் மற்றும் ஆசிரியர் உலகமாகட்டும் மற்றும் கல்வியினுடைய நிரந்தர ஒரு வேலையா இருக்கட்டும் மற்றும் வாழ்க்கையில் இழந்து வேண்டும் என்கின்ற ஏக்கத்துடன் தன்
உடலை வருத்தி கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், எங்க இருந்தாலும் சரி, நீ சால வீட்டில் இருந்தாலும் அடுத்த வருஷத்துக்குள்ள உன கோபுரத்தினுடைய உச்சத்தில் வைப்பால். இது சத்தியமான உண்மை. நான் அடிச்சு சொல்லுவேன். நான் சால வீட்டில் இருந்தவன் தான், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தவன் தான். யாரிடமும் காணிக்கை வாங்காமல், யாரிடமும் பூஜைக்கு பணம் பெறாமல், அவர்களால் கொடுக்கப்பட்ட ஒன்றை வைத்து இங்கு செய்யப்படக்கூடியதான் நம்ம ஆலயத்தினுடைய பூஜை. அம்பாள் எனக்கு அப்பேற்பட்ட அற்புதத்தை நிகழ்த்தி என்னுடைய புகழை இன்று உலகம் பூரா புகழினுடைய உச்சத்துக்கு கொண்டுட்டு போன மகாசக்தியானவள் தான் இந்த சுயம்பா எழுந்தவள். அன்றைய தினம் இரவு நடைபெறக்கூடிய இந்த மகா வெண்பட்டு தரிசனம் உலகமெல்லாம் போற்றப்பட வேண்டும். உலகமெல்லாம் இருக்கக்கூடிய வாராகினுடைய உண்மையான பக்தர்கள் இந்த சன்னிதானத்தில் அடையனுக்காக, அம்மாவிற்காக ஒரு நிமிஷம் வந்து பாருங்க. இது அவளுடைய ரூபத்தில் உலகத்திற்கு உபதேசிக்கலாம். எங்கு நடந்தாலும் எது நடந்தாலும் அன்னை உண்மையானவள் தான். எல்லா இடத்துலையும் அம்பாள் முழுமையாக அவளுடைய சக்தியும் அவளுடைய அருளையும் ஆதிக்கத்தையும் உபாசர்களையும் முழுமையாக சுத்தமான முறையில் தூய்மையான முறையில் பெற்றெடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அன்றைய தினம் இந்த தொகுப்பின் வாயிலாக நான் சொல்கிறேன், உலகத்தில் இருக்கக்கூடிய வாராகி பக்தர்கள் அனைவரும் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆஷாட நவராத்திரிக்கு மேச்சேரியில் வந்து கலந்துக்கணும். கண்டிப்பாக உங்களை எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன். இங்கே நடைபெறக்கூடிய ஒவ்வொரு பூஜையிலும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பக்தர்களும் அவர்களுடைய பிரார்த்தனை நிறைவு பெற வேண்டும், நிறைவேற்றப்பட வேண்டும். மடிமலை சுமக்கப்படக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் எந்த விதமான தடையும் இல்லாமல் மடிமலை சுமந்து இந்த அன்னையை தரிசனம் செய்யப்பட வேண்டும். தீட்டு பற்றி பேசியிருந்தீங்க. தீட்டு ஆகப்பட்டு இருந்தாலும் அந்த நாட்களை குறித்து நீங்கள் 3 நாள் விரதம் இருந்து அம்மாவிற்கு மடிமலை சுமந்து வாங்க. உங்களுக்கு மனம் நெருடலாக இருந்தால் அதை தாண்டி பெங்களூர் மாவட்ட மக்கள், பெங்களூர் மாநில மக்கள், ஆந்திர மாநில மக்கள் மற்றும் கேரள மாநில தமிழ்நாடு மாநில மக்கள் எங்கே இருந்தாலும் என்னால் இந்த வருஷம் எங்கேயும் வந்து என்னால் நேரடியாக வந்து அழைப்பு கொடுக்க முடியல. ஏன் என்ன சூழ்நிலைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சில வேலை, சில பணியினுடைய சுமை காரணமாக என்னால் அதிகமாக ட்ராவல் பண்ண முடியல. கண்டிப்பாக எல்லாரையும் நான் இந்த தொகுப்பினுடைய வாயிலாக நான் உங்களை அழைக்கிறேன். கேரளா மக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் வரணும். தமிழ்நாடு மக்கள் எங்கிருந்தாலும் அனைத்து மாவட்ட பக்தர்களும் எல்லா இடத்துலையும் கும்பகோணம், திருநெல்வேலி, திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், தூத்துக்குடி, அப்புறம் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்களா ஓசூர், கர்நாடகா, கேஜிஎஃப் மற்றும் கந்திக்குப்பம், இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்களா தருமபுரி, இப்படியே எடுத்துக்கிட்டிங்களா ஏரியூர், பெண்ணாகரம், இந்த பக்கம் வந்தீங்களா மேட்டூர், பவானி, ஈரோடு, கோயம்புத்தூர், அப்புறம் பாலக்காடு, அப்புறம் இங்கே மேச்சேரியில் எடுத்துக்கிட்டோமா மேச்சேரி பக்தர்கள், ஜலகண்டாபுரம் மற்றும் சோரகை, சின்ன திருப்பதி ஆகிய சேலம் மாவட்ட பக்தர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த திருவிழாவை அம்மாவினுடைய கொண்டாட்டமாக நினச்சி ஒவ்வொரு மனிதனும் இந்த சன்னிதானத்தில் நின்று அவளுடைய முகம் கண்டு முற்றிலுமாக மேலே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த அம்மாவினுடைய ஆஷாட நவராத்திரி கொண்டாடப்பட வேண்டியது நம்மளுடைய முழு கடமையாக இருக்கணும். எல்லாரும் கண்டிப்பாக வந்து கலந்துக்கணும். எங்கே இருந்தாலும் நான் ஒருத்தர் பேரை விட்டுருக்கலாம், ஒருத்தர் பேரை என்னால் பார்த்து பேச முடியாமல் இருக்கலாம், பேசியிருக்க முடியாத சூழலாக கூட இருக்கலாம். ஏன்னா நான் அவ்வளோ வேலையில் நான் இருக்கிறேன். அதனால் நான் வந்து உங்களை பார்க்கல பேசலை நீங்கள் எதுவும் நினைக்கக்கூடாது. நான் எப்படி உங்கள்கிட்ட பேசணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் எந்த டைமில் எப்படி பேசணுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்கே இருந்தாலும் சரி, வருடம் அடிமாலை சுமந்து தொண்டு செய்யக்கூடிய பக்தர்கள் இந்த வருடமும் அதே போல் தொண்டு செஞ்சு அம்மாவினுடைய புகழை நீங்கள் பார்க்கணும். வருடம் அம்மாவிற்காக கொடியேற்றப்பட வரக்கூடிய தினங்களில் தலைமை தாங்கி அம்மாவினுடைய மகளிர்களாகட்டும் மற்றும் ஆண்மர்களாகட்டும் யாராக இருந்தாலும் எல்லாரும் வரணும். மற்றும் இந்த ஒவ்வொரு வருடத்திலும் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடியவும் மற்றும் அம்மாவை கோலாகலமாக கொண்டாடப்படக்கூடிய 3ஆம் பாலினத்தவர்களாகட்டும் எல்லாரும் கண்டிப்பாக வந்து கலந்துக்கணும். இந்த சன்னிதானம் என்பது மதச்சார்பற்ற சன்னிதானம் மற்றும் எல்லா மதத்தவரும் இந்த திருவிழாவுக்கு வருகை தரணும்னு சொல்லி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கிறேன். அம்மாவினுடைய அருளும் அற்புதமும் தெரியணும். உலகத்தின் சக்தி என்கின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக ஆஷாட நவராத்திரி பற்றி எல்லாரும் ஒத்துழைச்சி ஒற்றுமையாக வாங்க அப்படின்னு சொல்கிறதான் தேனி மாவட்ட மக்களையும் நான் சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப பிரிஞ்சிருக்கீங்க, எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து வரணும். எல்லாரும் கண்டிப்பாக எல்லாரும் முழுமையாக வந்து கலந்துக்கணும். ஜெய் வராகி.